ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி என்னோடய சவுண்டை விட நேச்சர் பேர்ட்ஸ் சவுண்ட் தான் சூப்பராக வரப்போகிறது. டெஃபினட்டாக vlog என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள். இது வந்து வீக்கெண்ட் vlog. இது அபுதாபியோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். நேச்சர் லவர்ஸ் யாரும் வந்து இதை மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க vlogக்குள்ளே போகலாம். அப்படியே ஜாலியாக ஃப்ரெஷ் ப்ரீஸ், பேர்ட்ஸ், சிர்பிங் சவுண்ட், கொஞ்சோண்டு வந்து ஃபவுண்டன்ஸ், வாட்டர் ஃபவுண்டன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். Let's start walking. Okay, have a great weekend, have a great evening, have a great day. பேர்ட்ஸோட சவுண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி நம்ம நேச்சர் தான் பார்க்க போகிறோம். ப்ரொடெக்ஷன் ஃபார் யூ. Hi, sweetie. Colorful pink bougainvilleas for you, signifying vital protection. ஸோ நம்ம எங்கே போக போகிறோம்? ஃபைன், நம்ம நேம் போர்டுக்கு வந்துட்டோம். ப்ரீவியஸ்லி முஷிஃப் பார்க்காக இருந்தது. Al Emirat Park for you. Let me take you through the decorations. Nice cuttings, no light cuttings. My most favorite park in Abu Dhabi. இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண புதுசில் நாங்கள் வந்து சிட்டி கேம்பெயின் வந்தோம். வி ஹேட் அ நைஸ் மீட்டிங் ஹியர். ஸோ அல் எமிராத் பார்க், ப்ரீவியஸ்லி முஷிஃப் பார்க், அதுதான் இன்னைக்கு vlogல பார்க்க போகிறோம். நம்ம திருப்பி வரும்போது ப்ரேயருக்கு நிறைய எடுத்துக்கலாம். லோக்கல் டைம் நியரிங் 9 ஹியர். ஒரு சன் வாக்னு வேணா அதை வச்சுக்கலாம். $43, $44 பஸ்ஸில் வரவங்களுக்கு. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மலர்கள், வண்ண வண்ண மலர்கள்.
என் மூச்சு காற்று வந்து பொறுத்துக்கோங்க, நடந்துக்கிட்டே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். Lovely morning yaar. Never miss these birdies. Ha. Pink. அடர்ந்த பிங்க் நிறம். Vital protection in abundance. இங்கே பாருங்க, டேட்ஸ் எல்லாம் பழுக்க போகிறது. ஸோ வந்து இது மாதிரி they are collecting. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃப்ளவர்ஸ், இந்த பேர்ட்ஸ், நேச்சர் personified here. சூப்பராக இருக்கு, லஷ் கிரீன் மேன். நெவர் மிஸ் திஸ். சனுக்கு ஹாய் சொல்லுங்க. பேர்ட்ஸ் எல்லாம் தேர் டேக்கிங் அ ஃப்ளைட். ஹாய். ஸோ நான் வேகமாக நடந்துட்டு பார்க் என்ட்ரன்ஸ் போய் பாக்கியை வச்சுக்கலாம். அன்இமேஜினபிள் பெரிய பார்க் இது அபுதாபி பொறுத்த மட்டும். இங்கே பாருங்கள், இது ஸ்டாஃப் என்ட்ரன்ஸ், இந்த கேட்டு. ஸோ நம்ம அப்படியே நைஸாக நடந்துடலாம் அந்த பக்கம். தேங்க்ஸ் டு தெம் ஃபார் கீப்பிங் திஸ் பார்க் ஸோ நீட் அண்ட் க்ளீன். மை ஃபேவரட் பார்க் இன் அபுதாபி. ஷார்ஜா, அபு ஷகாரா, Dubai, Zabil. We used to go for Dubai Cars Marathon there. Hi. நான் ஒரு ஸ்ட்ரெச் நடந்துட்டேன். வாட்டர், ஒரு சாலட் சாப்பிட்லான்னு வெளியில் உட்காந்துட்ருக்கேன். ஏன்னா உள்ள பார்க் என்ட்ரி ஃபீ உண்டு. பார்க்கில் வந்து ஸ்நாக்ஸ் ஆர் நாட் அலவுட். எவ்ரிபடி நோஸ் தட். ஓகே, ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு ஃபுல் கும் இன்றைக்கி பார்த்துடலாம். நேச்சர் பர்சானிஃபைட் அல் எமராத் பார்க் விச் இஸ் தேர் இன் த Mushrif area of Abu Dhabi, very near to Mushrif Mall. Okay, 43-44 to and fro உங்களுக்கு வந்து பஸ் வருது. Taxi is available, drive is available, everything is available. Okay, thank you. இங்கே பாருங்க, வெளியிலேயே ஒரு காஃபி அவுட்லெட் இருக்கு, நம்ம ஃபேவரட். Then you have a waiting area here. Okay. ஸோ நான் ஒரு சுற்றிட்டு வந்து காஃபி குடிக்க போகிறேன். Fine, it's not just about the food. It's the way you care and serve and you prepare with love and affection as Priya Mahesh's kitchen. Okay, cook passionately, serve with the added dose of affection and care. So you have a nice salty ice cream here, some French fries, burgers, okay, and a cappuccino. Let's move in. This is class, man. Care more, fear less, of course. Finally, we are at the entrance of Al Emirat Park, Mushrif area, Abu Dhabi. So, I told no cooked meals from outside the park, of course, no issue. So let's enter in. You have a ticket counter there. You have to buy a ticket. Let me finish and get in. Good morning, Abu Dhabi. As told, I am in Al Emirat Park,
I'm going to enjoy it in full with the birds, the nature, the fresh lush greens, the water fountains. So come, let's move in. இங்கே பாருங்க, இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்தோம். செக்யூரிட்டி கேட் தாண்டணும். 10 dirham என்ட்ரன்ஸ் ஃபீ. பேர்ட்ஸோட சத்தம் நம்மளை வெல்கம் பண்ணுறது. With the violets on here. So I'm so excited. This is one of my favorite coffee shop, Home Bakery. Let me come back. Lot of attractions here. So we came around 100-150 members, so it was so fun. Peak Fitness, fine. So here is your start walking with me through the trees, the bushes, the flowers, the chirping of the birds. Sweetest sensations of nature, right? See the sound here. Just here. Hi, Mr. Sun. Vitamin D is a natural resource, no? I'm here standing in the main counter from God. Towards your right, you have your amphitheater and the wisdom garden. We need wisdom, right? Then you have the playground. That is towards straight you have the amphitheater. To the right you have a botanic garden. Then children's garden, animal barn. Again from there an evening garden, flower garden, friends of the park pavilion. My friends are this. See here how sweet is sitting there. Beautiful sound. நல்ல அமைதியான ஒரு இடம். தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். அபுதாபியிலிருந்து உங்கள் பிரியா மகேஷ். பறவைகள், பச்சை பசேல்னு புல்வெளிகள், மரங்கள், மலர்கள். இது வந்து அந்த பறவைங்களோட சவுண்ட் எவ்வளோ அழகாக இருக்குல்ல கேட்கறதுக்கு. அல் எமிரத் பார்க் முஷ்ரிஃப் ஏரியாவில் இருக்குது. கட்டாயம் மிஸ் பண்ணாதீங்க இந்த பார்க்கு. அபுதாபியில் இருந்தால் ஆல்மோஸ்ட் 3 to 4 years ஐ பீன் ஹியர். இனிமேல் ரெகுலராக பார்க்கலாம் என்ன இங்கே. ஸோ இந்த பேண்டமிக்கில் வந்து மனசுக்கு அமைதியான இடம் அது. குல்மோகர் ஃப்ளவர்ஸ் வித் yellow and red brocades, right? So catch you. Hi. ஒரு ஃபுல் ரவுண்ட் வாக்க முடிச்சிட்டேன். பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெஷ்அப் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஐ திங்க் ஆவாரம் 6-7 நாளா அந்த பூவா இல்லைனா வந்து கொன்ன பூ இல்லை, அது ஓணம்க்கெலாம் வைப்பாங்களே அதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. டுடே இஸ் மை டே, ஓகே, அண்ட் ஆல்சோ யோர் டே. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே உட்காராமல் ஜஸ்ட் கோ அண்ட் ரன் வாக் பை மெயின்டைனிங் ஆல் த சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ். தேங்க்ஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் அபுதாபி. ப்ளூ ரோஸ் இல்லை, ப்ளூ கலரில் ரோஸ் என்கிட்ட இருக்குது, நேச்சுரல் இல்லைனாலும். எனிவே தேங்க்ஸ் டு மலேசியா ஃபார் திஸ் watch company. I don't think where Genting or where I don't know we purchased. So it's a beautiful outlet. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது முஷ்ரிஃப் பார்க், அல் எமிரத் பார்க், UMMAL எமிரத் பார்க். ஸோ இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் நிறைய விசிட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு 3-4 years அந்த டச் விட்டு போயிடுது. பிஸி அட் மெனி திங்ஸ் இன்க்ளூடிங் மை சன் ஸ்டடீஸ். ஸோ ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருந்தாக்க we need vitamin D and we are adding on calories to the maximum. So I thought let me come out. So let's continue the vlog from here. I think time for a coffee for me. Just join me there. The sounds of the birds, no? வேடந்தாங்கல் போய் அடிக்கடி நான் ஷூட் பண்ணுவேன் சென்னையில் இருந்தபோது. இங்கே ஐ மிஸ்ஸிங் தட்.
I'll try to go for a professional camera and a shoot later by taking the necessary permissions. As of now, it's a birdie vlog for you. இயற்கை இறைவனின் வரம் இல்ல. காஃபி அவுட்லெட்ல ஷூட் பண்ணோன்னா இமெயில் அனுப்பணும், பெர்மிஷன் வேணும். நாங்கள் அதெல்லாம் நமக்கு வேணாம். நம்ம கையில் காஃபியை பிக் பண்ணிட்டு நடக்கலாமா? ஓகே, cappuccino then mocha, both are my favorite picks. So come, let's start working. ஆரஞ்ச் செம்பருத்தி, இந்த ஏரியா ஃபுல்லாக செம்பருத்தியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைஃப் எனர்ஜி, சாமந்தி மாதிரி செம்பருத்தியும் நல்ல ஒரு எனர்ஜி. அது ஹைபிஸ்கஸ், ரோசா சைனன்சிஸ், ரைஸ், these are all mother's flowers. So beautiful. இந்த புல்ல அடக்கம்னு சொல்லுவாங்க. humility is the other name of luck. சந்தோஷம், ஜாய்ங்கிறது நம்ம சுற்றி தாங்க இருக்கு. நம்ம வந்து மற்றவங்களுக்கு அதை கொடுத்தோம்னா நம்ம தேடி அது ஓடி வந்துடும். எனக்கு வந்து ஸ்டீம் ஹாட்டாக காஃபி குடிக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் நடந்தேன்னா காஃபி வந்து சில்லாக்ஸ் ஆகிடும். ஸோ காஃபி குடித்துட்டு பாக்கி நடப்போம். வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. Can you hear them? Sweeties, right? What a sweetest voice they've got. Lovely, man. Nature's music is this. ரொம்ப அழகா இருக்குல்ல, அருமையா இருக்கு. தமிழ்லையும் பேசுவோம், கவலையப்படாதீங்க. இந்த பறவைகளோட வந்து இறைவனின் சங்கீதம் இல்ல, அது இறைவன் படைத்த அற்புதம். உட்காந்து ஒரு காஃபியை குடிச்சிட்டு போவோமா? சேர்ந்து பறவை சங்கீதத்தை கேட்கலாம்ல. அப்போ நான் ஏன் ஃபேஸ் காமிக்கணும்ல? ஸோ லவ்லி. இங்கே பாருங்க, இவ்வளோ நூறு பொங்கும் காஃபி எப்படி தெரியுமா போடணும்? இந்த டிகாஷன் காஃபி ஆக்சுவலாக. லெட் மீ டேக் அ சிப். இது வந்து நம்ம எனி டிகாஷன் பவுடர், சே நரசூஸ், இல்லைனா இங்கே வந்து காஃபி டேன்னு ஒன்று கிடைக்கிறது, ஆரஞ்ச் அண்ட் ஒயிட். ஸோ பெருமாள் ஸ்டோர்ஸில் அது வாங்கி உங்களுக்கு 4-5 பவுடர் வந்து ஃபில்டரில் போட்டுட்டு நல்லா டம்ளர் வச்சு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு அது மேலே ஒரு ஸ்பூன் சர்க்கரையை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தண்ணியை கொதிக்க விட்டு ஒரு ஸ்பூனால் அதை வந்து பிளாக் பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் காஃபி. ஓகே, going to do one loop and then I'm going to go to balance, I think. Oh, nice. This is a workers park as well. I just really enjoy today. இந்த நாள் உங்களுக்கு இந்த வார இறுதி வார விடுமுறை ரொம்ப இனிமையாக அமைய வாழ்த்துக்கள். என்னுடன் இந்த vlog பயணத்தில் கூட வந்ததுக்கு ரொம்ப நன்றி. முடியல, இப்போ நம்ம ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்கோம், இன்னும் நிறைய இருக்குது. ஓகே, பார்க்கலாம். பறவைங்க சத்தம் நல்லா இருக்குல்ல? ஹாய் சொல்லுங்க காடுக்கு. வாட் அ கிரியேட்டர் ஹி இஸ். வாவ். இங்கே பாருங்க, அங்கங்கே உங்களுக்கு அவுட்லெட்ஸ் இருக்கு. மிராஸ் கிரீமரின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெயிட்டிங் ஏரியாஸ் அங்கங்கே பார்க்கில் இருக்கு. ஸோ பியூட்டிஃபுல் தெரியுமா? எனக்கு ஈவினிங் வரதை விட இந்த பார்க்குக்கு மார்னிங் வரது தான் ரொம்ப பிடிக்கும். அந்த சன், அந்த அதிகாலை, இன்னும் இன்றைக்கி ரொம்ப லேட்டுனா. ஈவினிங் வந்ததே இல்லை. ஏதோ சம்
யோகாக்கு வந்தேன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர். பட் மார்னிங் ஷூட் அண்ட் மார்னிங் வாக் இஸ் மை ஃபேவரட். இட்ஸ் மை சாய்ஸ். இங்கே பாருங்க, எல்லா இடங்கள்லையும் வந்து அந்த இதை பார்க்கலாம் நீங்கள், சிட்டிங் சேர்ஸ். Worth paying 10 dirham, worth visiting this park. If you have kids, please don't forget to bring them here. என் பையன் வளர்ந்துட்டான், இல்லைன்னா அவன் என் கூடவே வருவான். So they have their own education, studies, but definitely there is worth walking 1 or 2 hours here. வெயில்ல என்னோட ஃபேஸ் வருது பாருங்க இந்த மூடில். பியூட்டிஃபுல், எல்லா இடமும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பார்க்கு. நெவர் மிஸ் திஸ் லஷ் க்ரீன். குட்டி குட்டியாக ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, பேசுகிற மாதிரிலாம் நிறைய இருக்குது. பட் நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேருக்கும் ஒரே தாட் தான், வீட்டில் தான் உட்காந்து பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரி நேச்சரோட பேசணும். எனக்கு ஐம் அ நேச்சர்ஸ் லவர். இது பாருங்க, ஈச்ச மரம்னுவாங்கல்ல, டேட்ஸ் மரம். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தெரியுமா? அது பாருங்க, சாஃப்டி இது. குட்டி வயசில் இப்படி விளையாடுவோம்ல, இதை கன்னத்தில் மேலெல்லாம் போட்டு. பசங்க நிச்சயம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கைண்ட்லி பிரிங் தம் ஹியர். எனக்கு க்ரௌட்லாம் இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக அமைதியாக நேச்சரோட பேசிக்கிட்டே நடக்கணும். தட்ஸ் மை சாய்ஸ். ப்ரோக்ராம், ஃபங்க்ஷன், கேதரிங் அது மாதிரி வந்தீங்கன்னா அந்த நேச்சரோட கனெக்ட் பண்ணிக்கிற பியூட்டி மிஸ் பண்ணிடுவோம். அதுக்கு வந்தாலும் தப்பில்லை, இதுக்கும் வரணுங்கிறது என்னோட தாட். எங்க வேணா நீங்க யூடர்ன் அடிச்சுக்கலாம், அங்கங்க சர்க்கிள்ஸ் இருக்கு. கொஞ்சம் என் சத்தத்தை நிறுத்திட்டு பேர்ட்ஸோட சத்தத்தோட நடக்கலாம். உச்சியில இருக்குது சூரியன். சூரியனே சூரியனே, அந்த வேர்டு தான் ஞாபகம் வருது. ஆதித்ய ஹிருதயம் சொன்னா சூப்பரா இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா சூரியனுக்கு நேரம் நின்றுட்டு இருக்கேன்னா. ஹாய், this is evening garden, it seems. We'll come for a shoot one evening also. பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க, இங்க ஒரு வெயிட்டிங் ஏரியா. பேக்ட்ராப்பே ரொம்ப அருமையா இருக்கு. அங்கங்க டஸ்ட்பின்ஸ் இருக்கு. That's a good caption, right? Keep Abu Dhabi clean and do not litter. Of course. Breath nature, in and out. I would say take a puff of the nature than the other way around. They shot our hybrid நல்லா இருக்கு. உங்களுக்கு மலை ஏறுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம இப்படி திரும்பி நடப்போம்.
இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த மவுண்டன் குட்டி குட்டியாக நல்லா இருக்குல்ல, மெடோஸ்னு வாங்கல்ல. இஃப் ஐ எம் நாட் ராங், கரெக்ட் மை இங்கிலீஷ். மெடோஸ். இஃப் ஐ வுட் வாக் 1000 flowers in my garden. I remember that poem. So nice, so sunny. மெடோஸ் மாதிரி இருக்கு. நீயும் நானும் தலைவர் பாட்டு தான் ஞாபகம் வருது. ஐ எம் மிஸ்ஸிங் மகேஷ், இஸ் அட் ஒர்க். ஸோ ஒரு ஸ்ட்ரெச் நடந்துட்டேன், இங்கே உட்காந்து தென் வில் கண்டினியூ. திஸ் இஸ் அபுதாபி முஷ்ரிஃப் பார்க் ஃபார் யூ, அல் எமிரத் பார்க். இங்கே பாருங்கள், டேட்ஸ்லலாம் அந்த சாக்கு கட்டி வச்சுருக்காங்க. பழுத்தெடுத்துனா அதுக்குள்ளேயே விழுந்துடும் உங்களுக்கு. அதை அப்படியே கலெக்ட் பண்ணிடுவாங்க. செக்யூரிட்டிஸ் ரவுண்ட் த கிளாக் வந்துகிட்டே இருக்காங்க. தட் இஸ், ஐ ஃபீல் வெரி சேஃப் ஹியர். இதுதான் அந்த கிரில் மாதிரி இருக்கும் மேலே நடக்கிறதுன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க, என் சிஸ்டர்ல வந்த போது சில்ட்ரன், பேரண்ட்ஸ், அப்புறம் அதாவது அவரோட அம்மா அண்ட் எங்கள் மாமியார், அப்புறம் அவர் எங்கள் குழந்தைங்களோட வந்தது. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு நமக்கு ஏன் கோவம் வருதுன்னு நினச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நல்லாயிருக்கும். தட் இஸ், நம்மளோட குணங்கள் மற்றவங்களை என்ன இரிட்டேட் பண்ணுறதோ அதை மாற்றிக்க முடியும்னு சொல்கிறேன். It's also a part of meditation, right? எவ்வளோ பேர்ட்ஸ் பாருங்களேன். ஆழ்நிலை தியானம்னு வாங்கல்ல, இப்போ நான் யார், அந்த ஷவாசனம், உச்சி முதல் பாதம் வரை அந்த யோகாசனத்தோட லாஸ்ட் ஸ்டேஜ் அது மாத்திரம் நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து கற்று ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ எவ்ரி செல் ஆஃப் த பாடியை வந்து அமைதியாருன்னு சொல்லிட்டு மூச்சை இழுத்து விட்டுட்டு ஜஸ்ட் ஐட்லி வாட்ச் யுவர் மைண்ட். இட் கிவ்ஸ் யூ தட் மச் ப்ளஷர். சில பேர் அப்படியே தூங்கி போயிடுவோம், இன்க்ளூடிங் மீ. கனெக்ட் வித் நேச்சர், connect with the birds, connect with the trees, connect with the lush green. Okay, நான் மைக் எடுத்துட்டேன். அப்புறம் தான் அந்த ஸ்வீட்டூஸ்லாம் வந்தது. ஸோ பேசாமல் அவங்கள ஷூட் பண்ணலாமா? பக்கத்தில் குழந்தைங்க இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஓகே. ஹாய் ஸ்வீட்டு, எப்படி இருக்க? மார்னிங் வந்து பாருங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன். ரியலி ஐ வாண்ட் டு ஹியர். நீலாகாயம், கீழே வந்து பச்சை புல்தரை, பறவைகளோட இசை, இயற்கையோட காற்று, சூரியன். எனக்கு இட்ஸ் ஹெவன்லி, ரைட்? இங்கே பாருங்க, நான் 9 o'clock பார்க் வந்தேன். இப்போ வந்து 10:40, 11 ஆகுதுன்னு நினைக்கிறேன். லெட் மீ ஸ்டில் த கரெக்ட் டைம். இப்போ 11:20 கிட்ட ஆகுது. ஸ்டில் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது இவ்வளோ சவுண்ட் வருது இல்லை. இப்போது எனக்கு ஒரு ஜென் துறவியோட ஒரு ஷார்ட் கதை ஞாபகம் வருது. நான் அதோட கருத்து மட்டும் பகிர்ந்துக்கிறேன். விளாக்னாக்கா எல்லாமே போடணும்ல, அது போர் அடிக்கக்கூடாது. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு இங்கே கிளைம்பர் மாதிரி ஒன்று இருக்குது, குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். அது மேலே ஏறி நம்ம போயிட்டு திருப்பி கீழே வரலாம். அது முடிஞ்சால் நான் கவர் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ அந்த ஜென் துறவி வந்து எங்கே போய் தியானம் பண்ணுவார்னா, அவர் குரு சொன்னபடி அலைகள் வந்து ரொம்ப ஒசரத்தில் ஓங்கி அடிக்கிற ஒரு பாறையோட உச்சியில் போய் தியானம் பண்ணுவாராம். ஸோ தியானம் பண்ணும்போது அங்கே இருக்கிற பறவைகள் வந்து வேகமாக அதோட இறகுகளை அடிச்சுக்கிட்டே வந்து அவரை சுற்றி பறக்குமா. ஸோ டே 1 தியானத்தில் உட்காரும்போது ரொம்ப சத்தங்கள் வந்து ரொம்ப வேகமாக கேட்குமா. இது வந்து எண்ணங்களை அமுக்குவதற்கு கூட நம்மளுக்கு வேண்டாத தாட்ஸ் வந்ததுன்னா இது தியானத்தில் ஒரு முக்கியமான ஒரு கட்டம். இந்த முறை இது எப்படின்னாக்கா எனி யோகா, ஹத்த யோகா, பூர்ண யோகா, வாட் எவர் இட் இஸ். ஸோ கர்ம யோகா எல்லாமே என்னன்னாக்கா, இந்த ஜென் துறவி வந்து அந்த பாறைகள் மேல அலைகள் ஓட சத்தம் வந்து ரொம்ப வேகமா அலைகள் ஒசரத்துல போயிட்டு கீழே இறங்குமா. நம்ம அடிச்சுன்னு போயிடுவோமோங்கிற ஒரு பயத்தையும் மீறி அவர் வந்து அங்க உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிப்பாராம். இதுக்கு நடுவில் வந்து அந்த பறவைகள் இருக்கு இல்லையா, அது வந்து வேகமாக வந்து இறக்கைகளை வந்து அடிச்சுக்கிட்டு இவரை சுற்றி இவர் மேலே பறந்துட்டே இருக்குமா. ஸோ இவர் வந்து அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார். டே 1, டே 2, டே 3, டே 4 வரும்போது ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாரா. இது நடுவில் ஒரு பறவை இங்கே பாருங்க, ரொம்ப ரேர் ப்ரீடாக இருக்குது. ஒயிட், கிரே அண்ட் பிளாக், பியூட்டிஃபுல் இட் இஸ். பத்தியா, ரொம்ப கிட்டக்க போகிறேன்னா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறதெல்லாம் ப்ரௌன் அண்ட் பிளாக்காக இருக்கும். இது ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, ஹாய் சொல்லுங்க. அதுக்கு கதைக்குள்ளே போவோமா திருப்பியும் பற்றியா. இப்போ நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆனோம் பாருங்க. பட் எல்லாருக்கும் உள்ளதுதான். ஸோ அலைகள் மேலே, பாறைகள் மேலே அலைகள் ஓங்கி அடிக்கிற இடத்துக்கு போய் அவர் வந்து பத்மாசனம் போட்டு உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிப்பாராம். அப்போ வந்து அந்த பறவைகள் வந்து வேகமாக அவரை சுற்றி அடிக்குமா. ஸோ முதல் ஒரு வாரம் டே 1 அவருக்கு வந்து உடம்பெல்லாம் ரொம்ப சிலிருக்குமா. அந்த ஒரு பறவை கிட்டக்க வந்தாலே உடம்பு அப்படியே நடுங்கி அது கண்ணை திறந்து பார்த்து ரியாக்ஷன் பண்ணி, இதே மாதிரி ஒரு வாரம் பழகின உடனே முதல்ல வர பறவைகள் கூட்டத்துக்கு மாத்திரம் அவர் வந்து லைட்டாக ரியாக்ட் பண்ணுவார். அப்புறம் 2nd, அப்புறம் 3rd, அப்புறம் 4th, அது மாதிரி வந்துட்டே இருக்குமா. அலைகளோட சத்தமும் பறவைகளோட சத்தமும் கலந்து வர ஒரு ஸ்டேஜுக்கு மேலே 1 மாதத்துக்கு அப்புறம் அந்த தியானமும் அந்த தாட்ஸை நிறுத்துறதும் பழகினதுக்கு அப்புறம் எவ்வளோ சத்தம் கேட்டாலும் அவர் அமைதியாக அந்த தியானத்துக்குள்ளே போயிடுவாராம். இதுதான் வந்து மனசை கடப்பது அப்படின்னு தியானத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க.
இதையும் மீறி எனக்கு எங்கள் ஹஸ்பண்டோட ஒரு அங்கிள் ரிலேட்டிவ் மிஸ்டர் நாகராஜன், வெரி நைஸ் பர்சன், அவர் சொன்னது வந்து த அவுட் சைட் டிஸ்டர்பன்ஸஸ் ஷுட் நாட் டிஸ்டர்ப் யுவர் இன்னர் பீஸ் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையை வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய தகுதியே இல்லாதவனா, ஐ ஹவ் நோ குவாலிஃபிகேஷன் டு ஷேர் தட், பட் ஸ்டில் அதை வந்து லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ண நிறைய ட்ரை பண்ணுவேன். ஸ்ரீ அன்னையோட பிறந்த நாள் வந்து February 21. அதை நோக்கி ஒரு அமைதிக்கு தான், படிக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்தது. அண்ட் விலாகும் ஷூட் பண்ணேன். ஸோ அதில் வந்து அவங்க சொல்லுவாங்க, எண்ணங்களே தவறுன்னுவாங்க, தாட்ஸ் ஆர் ராங் அப்படின்வாங்க. ஸோ அந்த எண்ணங்களை கடப்பது தான் நம் மனதை கடப்பது அப்படிங்கிற ஒரு சின்ன தாட்டை இன்றைக்கி வாக்கிங்க்கு அப்புறம், தியானத்துக்கு அப்புறம் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் விலாக் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போகணும். பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு மை சேனல். தேங்க்யூ. ஹாய், மணி வந்து 11:30க்கு மேலே ஆகுது. ஸோ ஐ டோன்ட் ஹவ் மைண்ட் டு லீவ். எனிவே ஐ நீட் டு லீவ். த சன் இஸ் அன் ஊப்பர் சே. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வாக்கிங். ஹேட் அ வெரி ஃபைன் டே. ஓகே, ஸோ ஐ ஸ்டார்டட் வாக்கிங். நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ஃபுல் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. குட்டீஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணும். ரொம்ப நல்லா இருக்குது. பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது, த்ரோ பால் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கம் டு திஸ் பார்க் once a month at least to get that sun energy. ஸ்டில்னஸ் ஆஃப் த மைண்டுன்னுவாங்கல்ல, அது நல்லா வருது. இது மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து உட்காரும்போது இட்ஸ் அ ஃபைன் ட்ரீ. இது பர்பிள் ஃப்ளவர்ஸ், ரைட்? பியூட்டிஃபுல். victory flowers in this garden. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த சவுண்டை கேட்குறீங்களா? எவ்வளோ ஜாய் இல்லை இந்த பேர்ட்ஸோட சவுண்டு. ஸ்கை, அங்கே பாருங்க, நான் சொன்ன அந்த ஹியூஜ் அந்த கிரில் வாக் இருக்குல்ல, ஸ்டெப் வாக், அது அங்கே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். So how many likes for this vlog, this share in Facebook? Let me see. இது ஆவாரம் பூ தான் எனக்கு தெரிஞ்சு. இங்க பாருங்க, நல்ல பிரைட் எல்லோல. அந்த ஃப்ளவர் தான் மனம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே நம்ம போகன்வில்லா காட்டுடன் நடப்போம். மதர்ஸ் ப்ரொடெக்ஷன் இஸ் இன் abundance here. வைட்டல் ப்ரொடெக்ஷன் எல்லா இடங்களுக்கும் இது பரவணுங்கிற பிரார்த்தனையோட. see there, our sweetie is flying high. எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் போகன்வில்லாஸ் இருக்குது தெரியுமா? இது அந்த பஞ்ச் போகன்வில்லான்னு சொல்லுவாங்க. அடர்ந்த பிங்க் இது.
செம்பருத்தி மொட்டெல்லாம் நாளைக்கு தான் பூக்கும். கலர் அழகாக இருக்குல்ல. இந்த இதுக்கு பின்னாடி தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நம்ம இப்படி ஒரு கார்டன் வாக் போவோம். City through the gardens lens in a sunny afternoon from Abu Dhabi. How are you all doing? Just enjoy my vlog, right? இங்கே பாருங்க, பலவித ட்ரீ ஸ்பீஷீஸ் வச்சுருக்காங்க. முருங்கை மரம் கூட விட்டு வைக்கலாம் அவங்க. Some birds for you in the air. This is bright red. ஆலமரம் அவ்வளவு ஹெல்த்தி அது. மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்பு பண்ணுற அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. மைனாஸ் ஓடுறது, சாரி பறக்கிறது. நான் சொன்ன பற்றியா அந்த லேண்ட்ஸ்கேப் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல். ப்ளீஸ் கம் அண்ட் ஸ்பெண்ட் அ டே வித் யுவர் ஃபேமிலி ஹியர். இங்கேருந்து பாருங்கள், இந்த இது தெரியும் உங்களுக்கு. கிட்டக்க போய் நான் காமிக்கிறேன். சில்ட்ரன் ப்ளே ஏரியா ரொம்ப நிறையா இருக்கு. இங்கே பாருங்கள், இந்த காத்தாடின்னு வாங்கல்ல அந்த டைப்பில் 2 டெக்கரேஷன் வச்சுருக்காங்க. இந்த விண்ட் மில் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. I'm exploring Mushrif Park for you in this hot sun. Don't forget to like, share and subscribe to Priya Mahesh Kitchen. This is weekend vlog for you all. Love you. Yeah, green ஒரு அவுட்லெட் இருக்குது பாருங்க, பட் ப்ளூ பெயிண்ட்டு. இதில் தான் நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்த போது we had a pizza. வாக்கிங் வந்துட்டு பீஸா சாப்பிட்டா அப்புறம் அவ்வளோதான். எவ்வளோ யூக்கலிப்டஸ் இருக்குது பாருங்கள். நிறைய ஸ்பீஷீஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. ஸோ ஐம் எக்ஸ்ப்ளோரிங் திஸ் முஷ்ரிஃப் பார்க் ஃபார் யூ ஆல். மோஸ்ட் ஃபேவரட் பார்க் இன் Abu Dhabi right from city days, which is 2005 onwards. I'm with city. இங்கே பாருங்கள், அல் எமராத் பார்க் முஷ்ரிஃப் ஏரியாவில் இருக்குது. 43, 44 2 நம்பர் பஸ் வரும் இங்கே. to and fro you have. பார்க்குக்கு வெளியிலேயே போகிறதுக்கான பஸ் ஸ்டாப் இருக்குது. வரத்துக்கான பஸ் ஸ்டாப் வந்து ஆப்போசிட்டில் டிரைவரை ரிக்வெஸ்ட் பண்ணி இறங்குனீங்கன்னா க்ராஸ் பண்ண உடனே வந்துடும். இல்லைனா யூ நீட் டு வாக் 2 to 3 kilometers. இங்கே பாருங்கள், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா அருமையாக இருக்குது. இந்த லைட்டிங்ஸோட ரொம்ப நல்லா இருக்குது. சில்ட்ரன் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிட்டு அவங்கள எஜுகேட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டிங்கன்னா they will definitely cooperate with us. குட்டீஸ்கெல்லாம் ஐடியல் பார்க் இது. some decorations. some satellites I suppose.
Barbecuing and cooking is strictly prohibited. பட்டம் பறக்கிறது காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற, அந்த பாட்டு போடலாமா? சூமந்திர காலி போட்டு சுத்தி வைக்கிற, அடி என்னாடி ரொம்ப பேசுற. நல்லா இருக்குல்ல கலோட் காத்தாடி. கைட். ரைட், let's keep moving. See there, the grill. இங்கே பாருங்க, பொட்டானிக்கல் கார்டன், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த பார்க் பவிலியன், அது நம்ம முடிச்சிட்டோம். ஃப்ளவர் கார்டன் we saw, amphitheater, children's garden, animal barn. Let's keep moving. இங்கே பாருங்க, தங்க அரளின்னு சொல்லுவாங்க இதை. அந்த செடி கூட இருக்குது, ஒரு செடி பாக்கி இல்லைங்க. அருமையாக இருக்குது இந்த பார்க். Plants lovers never miss. இதான் உங்களுக்கு ஆம்பி தேட்டர் வென்யூ நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் அந்த மேலே இருக்கிற கிளைம்பர் மாதிரி இருக்குது. குட்டீஸ் வில் என்ஜாய். தென் அங்கங்கே ஃபவுண்டன், அப்படியே நடக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், ஒரு சைக்கிள் இது மாதிரி அழகாக இருக்குது. ஒரு கூலன்ட்னு நினைக்கிறேன், அது அவுட்லெட். ஐஸ்கிரீம் ஆர் ஜூஸ் ஆர் வாட் எவர். So I came back where I started. A nice full walk. Waters நல்லா இருக்கு பாருங்க. A day or a morning in Al Emirat Park was at its great joy. See a cascading flow of sweetness fills my soul. நாங்கல்ல அது மாதிரி இருக்கு இந்த வாட்டர். See a nice, no? ஃபினிஷ் 1200 மீட்டர்னு இருக்குது. இதுலேயே உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து எப்படி போகணுன்னு க்ளீனாக ஒரு மேப் போட்டிருக்கு, குழந்தைங்க கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி. கிரியேட் லான் ஒன்று இருக்குது, அங்கே தான் இப்போ நம்ம உட்காந்தோம். யூ ஆர் ஹியர், ஆம்பி தேட்டர் வழியாக நடந்து வந்தோம், அங்கே தான் நிற்கிறோம். அப்புறம் ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்குது, சில்ட்ரன்ஸ் கார்டன் இருக்குது, அதையும் பார்த்தோம். கேட்ச் யூ ஆல் in another exciting spot. Love you. I finished my race. trainsandrides.com குட்டீஸ், இது உங்களுக்கு பார்க் மினி எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வந்து எக்ஸ்பிரஸ் டிக்கெட் AD 19 + வேக்ஸ். ஓப்பனிங் ஹவர்ஸ் வந்து 4 to 10 PM. ரைட் டியூரேஷன் 12 minutes. Okay, take a ride here. See you. இங்கே பாருங்க, the promenade and the park main entrance from the two primary axes that originate the overall design போட்டிருக்கு. Throughout the promenade, a series of carved reliefs and cast bronze elements
depict the imagery of indigenous animals, regional marine life, and historical influences of the culturally significant date palm tree. Represented animal species include Vasalapatongla. Represented animal species include Arabian leopard, Panthera pardus nimir is a zoological name. Arabian oryx is Oryx leucoryx, if I read it right. Blandford's fox, it's Valpscana. Bonelli's eagle is Aquila I don't spell fasciata if I'm not wrong. Cape hare is Lepus capensis. Caracal is caracal. Goitered gazelle, it's a type of deer. Gazella subgutorosa. Golden jackal is Canis aeris. Indian grey mongoose is Herpestes edwardsi. Rock hyrax is Provacia capensis, and sandcat is Felis margarita. So don't miss this. This is for you cuties. I read the zoological name. Let me finish it in style. Okay. So I'm signing off from Al Emirat Park. This is a beautiful vlog for you all from Priya Mahesh's Kitchen. Kindly do subscribe, like and share my channel. See you all excitingly soon. தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். இது வந்து மதிய வணக்கம். உங்கள் பிரியா மகேஷ் கிச்சன் கோசரம் பிரியா மகேஷ் பேசுகிறேன். உம்மல் எமிரேட் பார்க் முஷ்ரிஃப் ஏரியா அபுதாபியில் இருக்கிற இயற்கை ரசித்தோம், மரங்களோடையும் பறவைகளோடையும் பேசினோம். ஓகே, விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ. Thanks for watching my video. From the backdrop of waters, I'm signing off for Priya Mahesh's Kitchen from the green planet of Al Emirat Park, Mushrif area, Abu Dhabi. Do like, support, share and subscribe to my channel and the vlog too. Have a great day. Have a top weekend, sweeties. Catch you all in another exciting video and vlog. Bye.